தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என வற்புறுத்தவில்லை என்று மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாட்டில் அரசியல்களை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையை சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்றப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என கடந்த மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பித்த சுற்றறிக்கையில் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த தடையும் விதிக்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடங்கு அல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளதால் இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அறிவிப்பாணையில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வழக்கினுடைய விசாரணையை நீதிபதிகள் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.